ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க. சாப்பாடு வடிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சிருக்கேன். சாப்பாடு வீட்டுக்கு வரீங்கன்னு பார்த்தா எங்கதான் போயிருந்தீங்க நீங்க? உன்னை வீட்டுக்கு அழைச்சு வந்து விட்டுட்டு காரகத்துல விறகெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறோமா? ஆளுநர் நம்ம நாட்டு மக்கள் சமக்கட்டி தூக்கின்னு போடுவாங்கடா. அதனால போய் வெட்டி சமக்கட்டி தூக்கின்னு வரலான்னு காரகத்துக்கு போயிருந்தேன். சென்றீங்க. அந்த காரகத்தில் யார் என்று தெரியவில்லை. என்னப்பா போற வகையில மழைக்கு நிலையில வீணு கிடக்கிறேன். அச்சோ ஐயா தண்ணீர் தவிக்கிறான் துடிக்கிறான். நீங்க என்ன செய்தீங்க? ஆபத்துக்கு பாவம் கிடையாது. தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து காப்பாத்தல. தாக தீர்ந்த உடனே ஐயா பசின்னு கேக்குறான். ஐயோ பாவம். அவனை எப்படிமா கானகத்துல விட்டுட்டு வர முடியும்? அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நீ கத்திரிக்காய் கார குழம்பு வைத்திருந்தப்பா சாப்பாடு கொடுத்து அவனை தின்ன மேல அமர வைத்துட்டு வந்திருக்கிறேன். அப்படி என்ன பார்க்கணும்ப்பா? அழைச்சுக்கிட்டு வரேன். கலையரசா உண்மைதான். எனக்கு வயிறார உணவு கொடுத்தீர்கள். ஆமாப்பா. என் வாழ்நாள் முழுவதும் உணவு மறக்க மாட்டேன். ஆகட்டும்பா. இந்த கானகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கின்றீர்களா? இந்த கானகத்திலே நான் மட்டும் இல்லையப்பா. எனக்கு ஒரு மகள் இருக்கிறாரப்பா. உன்னுடைய மகளை நான் பார்க்க வேண்டும். நல்லா இருக்குதுடா நாயம். எப்பா ஏதோ அந்த கானகத்துல தண்ணி கேட்டு தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து காப்பாத்துறேன். ஐயா பசின்னு கேட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சாப்பாடு கொடுத்த வயிறார சாப்பிட்டு உன் வீட்டுக்கு போறானா என் பொண்ணு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு மன நிம்மதியா என்கிட்ட இருக்கிறான். என் மகளை காதலிச்சு ஏமாத்திட்டு போனவன் ஆப்பிடுவான். அவனை பெருவு வெட்டுற மாதிரி வெட்டான கத்தி தீட்டி வச்சுட்டு பார்த்து அவன் ஆப்பிடலையே. அவன் எங்க இருக்கிறான்னு தெரியலையே. 2 வயசு ஆகுது. அவன் ஆப்பிடலப்பா. ஐயா சொல்லுப்பா. மனிதனாக பிறந்து விட்டால் மண்ணில் வாழ்வது பல காலம் கிடையாது. நாம் எல்லோருமே ஒரு சில காலம் தான். நம்பிக்கை துரோகம், அண்ணன் தம்பி துரோகம், கூட்டம் கூட்டாளி துரோகம், திருடி பொய் குடி இல்லை என்றால் இந்த உலகத்துல எந்த மூலையில வேணாலும் வாழ்ந்து காட்டலாம். பல காலம் கெட்டவனாக வாழ்வதை விட சில காலம் நல்லவனாக வாழ்ந்தால் அதுவே சொர்க்கம். தர்மம் என்பது பணத்தால் அல்ல, உண்ண உணவால் அல்ல, தானியத்தால் அல்ல. நான் போகும் வகையிலே ஒரு கல்முள்ள இருந்து எடுத்து போட்டா கூட தர்மம் தான். தர்மம் தலை காக்கும். நான் ஒரு தர்மத்தின் தலைவன், ஒருபொழுதும் தவறானவன் அல்ல. மகளை பார்த்து ஒரு நன்றி வார்த்தை எடுத்து வைத்து விட்டு என்னுடைய இல்லத்திற்கு நான் செல்கின்றேன். அதுதான் என் வாழ்வில் உண்மை. உன் நல்ல மனதை புரிஞ்சுக்காம நான் தான் உன்னை சந்தேகப்பட்டு விட்டேன். என் மகளை கூப்பிடுறேன். அப்பா இங்க இருக்க அங்க யார கூப்பிடுறீங்க? வீட்டுல ஆளை காணுமே. பக்கத்து வீட்டுல உட்காந்து பேசிக்கிறியான்னு கூப்பிட்டேன்டா. பக்கத்து வீட்டுல போகவே மாட்டேன். அங்கெல்லாம் போவாதடா. இதற்காக போக போறேன். 1000 கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம வீட்டார மக்கிக்கிட்டு இருக்கணும். எனக்கு தேவையான அனைத்தும் நீங்க வாங்கிட்டு வந்து கொடுக்க. அதாம்மா அதுவே அந்த தேன் போய் வீட்டாட போவாத மோட்டூரா வீட்டாண்ட நான் தான் போகவே மாட்டேன்னு சொல்றேன். குடியே கட்ட போன ஊடு கோயிலுக்கு போனுமா? அவங்க 9 வீட்டு பாலுக்கா இஷ்டம் ஐக்கியன்னு புலா கோயில். அந்த கதை என்ன கோயிலு? புலா கோயில், பிள்ளையார் கோவில். அதாம்மா வீட்டாண்டெல்லாம் போவாதே. போகவே மாட்டேன். தேன் ஓய்வா பேசி தேன் கோடி வரைக்கும் வை காட்டுவோம். அவங்க வீட்டாண்டெல்லாம் போவாதே. மோசமான பொண்ணு அவங்க. சரிப்பா. சொல்லுங்க. கானகத்திலிருந்து மழைக்கு நிலையில இருந்தா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து தின்ன மேல அமர வைத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னல்லவா? அவன் உன்னிடம் 2 வார்த்தை நன்றி தெரிவித்து விட்டு அவன் இல்லறத்துக்கு சென்று வருகிறான். யாருக்கு? எனக்கா? உனக்கு தான் நன்றி தெரிவிக்க போறான். அப்பேற்பட்ட நல்லவர் யார் என்று பார்க்க அழைத்துட்டு வாங்க. அழைச்சிட்டு வரேன். கலையரசா நானே
பிடிச்சி பேசுறேன், கட்டி பிடிச்சி பேசுறேன். யாரப்பா நீ? என் மகளை தொட்டு பேசுறியே, நீ யாரப்பா நீ? ஐயா சொல்லுப்பா. நான் யார் என்று உண்மை அறிந்தாலும் உனக்கு கோபமே வராது. யாரப்பா நீ? நாடாள பிரதமர், வேதமொழி நாட்டின் இளவரசன். என்னுடைய பெயர் கலையரசன். செய்யாத ஒரு குற்றத்திற்காக இந்த காலகத்தில் தனிமரமாக வாய்ந்து கொண்டிருந்தேன். கடவுள் போல வந்தீங்க, என் உயிரை காப்பாத்தி வயிறார உணவுடுத்து என் கண்களாக நினைக்கும் என் காதலியோட ஒன்னா சேர்த்துட்டீங்க. உண்மையா நீங்க ஒரு கடவுளுக்கு சமம். நம்ம மூவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகத்தில் அந்த குழந்தைக்கு என்ன ஆபத்து தெரியல, அந்த பொண்ணுக்கு என்ன ஆபத்து தெரியப்பா. ஐயா ஐயா பெருமில மாப்பிள்ள என்னாச்சு உங்களுக்கு? இது என்ன கோலம் இது? நல்லா தான் பாக்குறேன். என்னப்பா நல்லா இருக்கிறியா? பாருங்க. கட்டிக்கிட்டம்மா இல்ல, யாரோ அவுத்துக்கு போட்டுக்கிறாங்களே, யாரும் அவுத்தாங்க தெரியப்பா. நிதானம் கிடையாது. ஆமா வயசாகி போச்சு. உண்மைதான் மாப்பிள்ள. பார்வை குறைஞ்சு போச்சு. உண்மைதான் மாப்பிள்ள. எல்லாம் போச்சு. எல்லாமே போச்சு மாப்பிள்ள. எல்லாமே போச்சு. எல்லாமே போச்சு. கானகத்துல வரும்பொழுது ஆமா நம்ம மாணிக்கவள்ளி தாண்டி குறுக்கு வழியில வந்திருப்பேன். ஆமா கானகத்துல எங்கன்னா வேஷ்டி வந்து காரப்புடுல மாட்டி பின்னாடியே போய் பாரு. ஆமா மாப்பிள்ள இருக்கும். இந்த வாசனை தெரியல, யாரும் அவுத்துக்கு போட்டாங்க. ஏரி வேலைக்கு போனாங்கன்னா உன்னதான் பேச போறாங்க எல்லாம். மாப்பிள்ள தேடிக்கின்னு போய் வாங்க. சரி இருக்கு. யார் என்ன புதுசா இருக்கு? உயிர் காதலி. அப்படி என்றால் எனக்கு அண்ணிமா. அண்ணியா? எல்லாம் அடக்கமான பொண்ணுடா, குடும்பத்துக்கு அடக்கமான பொண்ணு, நல்ல பணி இருக்குதுடா. அப்படித்தான் இருக்கணும். என்ன மாப்பிள்ள இது கூட இது கூட முடிவெடுக்கிறாங்களப்பா. சாடியா வகர நீ சொன்னா ஆடுற வகர. கலைச்செல்வன் மாமா, 2 நாள் முதல் ஒரு ஈரமுக்கு துரோகத்தை செய்யாதவனா உடைய தங்கைக்கு நான் எதற்காக துரோகத்தை செய்ய போகின்றேன்? உயிருக்கு மேலாக நினைத்தேன். இல்லாத வாழ்க்கையில் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் நினைத்தேன். தாலி கட்டும் நிறத்தில் எதற்காக அந்த கொடியவள் ஓடி வர வேண்டும்? என் நாட்டு இளவரசருக்கு என் கற்பை கெடுத்து விட்டார் என்று என் மீது வேண்டும் சுமத்த வேண்டும். அரண்மனையில் ஏதோ சூழ்ச்சி நடக்கின்றது. இந்த நிலைமைக்கு நான் வர காரணம் யார்? இந்த கொடியவன் தளபதி.